டிஎன்பிஎஸ்சியில் நம்ம வந்து இந்திய தேசிய இயக்கம் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம வந்து ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்லாம் போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? 1856ஆம் ஆண்டு சட்டம், இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935. ஆன்சர், மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. காந்தியின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பதவிக்கு வந்தவர் யார்? ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஆன்சர் சி, சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கிருந்தார்? புதுதில்லி, அகமதாபாத், வார்தா, நவகாலி. ஆன்சர் டி, நவகாலி. காந்தியடிகள் முதல் வகுப்பு ரயில் பெட்டியிலிருந்து டேஷ் ரயில் நிலையத்தின் கீழ் இறக்கப்பட்டார். பீட்டர், மாரிட்ஸ்பர்க், பம்பாய், நாக்பூர். இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் ஏ, பீட்டர் மாரிட்ஸ்பர்க். காந்தியடிகளின் அரசியல் குரு டேஷ் ஆவார்? சுபாஷ் சந்திரபோஸ், பால கங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, கான் அப்துல் கஃபார் கான். ஆன்சர் சி, கோபாலகிருஷ்ண கோகலே. கிலாபத் இயக்கத்திற்கு டேஷ் தலைமையேற்றார்? அலி சகோதரர்கள், பால கங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, கான் அப்துல் கஃபார் கான். ஆன்சர் அலி சகோதரர்கள். அடுத்து 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்ட மாகாணங்களில் டேஷ் அறிமுகம் செய்தது? ஒற்றையாட்சி, இரட்டை ஆட்சி, கூட்டாட்சி. இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர், இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தது 1919. தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் ஏற்கனவே பார்த்தோம், இந்திய அரசு சட்டம் 1935. ஓகே. அடுத்து வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் டேஷ்? சுபாஷ் சந்திரபோஸ், பால கங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, கான் அப்துல் கஃபார் கான். ஆன்சர் டி தான் சரி, கான் அப்துல் கஃபார் கான். அடுத்து சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் டேஷை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார்? ஆன்சர், வகுப்பு வாரி ஒதுக்கீடு, இரட்டை ஆட்சி, மதவாரி ஒதுக்கீடு. இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் வகுப்பு வாரி ஒதுக்கீடு தான் கரெக்டு. டேஷ் என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார்? சுபாஷ் சந்திரபோஸ், உஷா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே, கான் அப்துல் கஃபார் கான். ஆன்சர் உஷா மேத்தா. பாகிஸ்தான் என்ற பதத்தை டேஷ் உருவாக்கினார்? சுபாஷ் சந்திரபோஸ், உஷா மேத்தா, ரஹ்மத் அலி, கான் அப்துல் கஃபார் கான். ஆன்சர் சி, ரஹ்மத் அலி. சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யார்? டி.எம். நாயர், பி. ரங்கையா, ஜி. சுப்பிரமணியம், ஜி.ஏ. நடேசன். ஆன்சர் பி. ரங்கையா. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு அல்லது அமர்வு எங்கே நடைபெற்றது? மெரினா, மயிலாப்பூர், புனித ஜார்ஜ் கோட்டை, 1000 விளக்கு. ஆன்சர் டி, 1000 விளக்கு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? அன்னி பெசன்ட், வீர ராகவாச்சாரி, பி.பி. வாடியா, ஜி.எஸ். அருண்டேல். ஆன்சர் ஏ, அன்னி பெசன்ட். அடுத்து கீழ்காண்பவற்றுள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் எது? திராவிடன், ஆந்திர பிரகாசிகா, ஜஸ்டிஸ், நியூ இந்தியா. ஆன்சர் சி, ஜஸ்டிஸ். கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? எஸ். சத்யமூர்த்தி, கஸ்தூரி ரங்கர், பி. சுப்பராயன், பெரியார் ஈவேரா. சுயராஜ்யவாதி எஸ். சத்யமூர்த்தி. சென்னை அருகே உள்ள உதயவனத்தின் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? கே. காமராஜ்,
சி ராஜாஜி, கே சந்தானம், டி பிரகாசம். ஆன்சர் டி, டி பிரகாசம். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது? ஈரோடு, சென்னை, சேலம், மதுரை. ஆன்சர் சேலம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் எது? ஈரோடு, சென்னை, சேலம், மதுரை. ஆன்சர் டி, மதுரை. ஸோ இது முக்கியமான டாபிக். இந்திய தேசிய இயக்கம் முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. வித்தியாசமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.